எல்லாருக்கும் ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து எந்திரிச்சதே லேட்டு. ஆனால் நான் வேலைக்கு 9 மணிக்குள்ளே நான் கிளம்பி போகணும். ஸோ சிம்பிளாக என்னோடய ஸ்டைலில் ஒரு டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கு வந்து நான் 2 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். சைடில் வந்து இன்றைக்கி டொமேட்டோ ரைஸுக்கு சைடிஷ்ஷாக எக்கு தாங்க பாயில் பண்ண போகிறேன். ஸோ சிம்பிளாக முடிக்கிறதுக்காக, ஏன்னா வேலைக்கு லேட் ஆகிடுச்சு. ஒரு 4 முட்டை கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ வந்து பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அந்த சோம்பு, பட்டை, கசகசா இதெல்லாம் போட்டிருக்கேன். பச்சை மிளகா வந்து சும்மா ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன், காரத்துக்காக நான் சேர்க்கலை. பச்சை மிளகா சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நான் போட்டு வதக்கும் போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஃபோனை மட்டும் ஆங்கிளில் வச்சுட்டு வீடியோவை ஆன் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு வீடியோ எடுத்துருப்பேன் போலங்க. அதனால் தக்காளி போட்டு வதக்குனது, மசால் பொடி ஐட்டம் போட்டது மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த அப்படி தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி நல்லா எண்ணெயில் வதங்க விட்டுறணுங்க. வதங்கி வந்த உடனே மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இப்போ வந்து ஊற வச்ச ரைஸை போட்டுக்கலாங்க. ஊற வச்ச ரைஸை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன். நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றுவேங்க. எந்த டம்ளரில் அரிசி எடுத்தானோ அதே டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ரைஸ் போட்டு கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து குக்கர் போட்டு விசில் போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. அது சாப்பாடு ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ளே நான் வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துட போகிறேன். ஸோ குளிச்சுட்டு வந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ தான் குக்கர் விசில் ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். நல்லா கம்மன்னு தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ ஒரு தயிரோ எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கலைங்க. சும்மா வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சது தான். ஸோ டிஃபனுக்கு தக்காளி சாதம் எடுத்து வச்சுக்கேன். பாயில் பண்ண ஒரு எக்கை வச்சுக்கலாம். காலையில் சாப்பிட்றதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வேலைக்கு கிளம்ப வேண்டியதான். லேட் ஆகிடுச்சு, பஸ்ஸு வந்துடும். மாமியார் வந்து காட்டு வேலைக்கு போயிருக்காங்க. அதனால் வீடை லாக் பண்ணி சாவியை மேலே வச்சுட்டு போயிடலாம். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கேங்க. பஸ் ஏறியாச்சு. பத்திரமா ஆஃபீஸ் வந்து சேர்ந்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.